இன்றைக்கு ஜெயா ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். களம் காண்போம், அம்மாவின் ஆட்சி அமைப்போம், தொண்டர்களிடம் புரட்சித்தாய் சின்னம்மா உறுதி. அருமையான தலைப்பு. இந்த நேரத்திற்கு மிகச்சரியான தலைப்பு. நான் என்றைக்கு அம்மா அவர்கள் அறிவித்தார்களோ அன்றிலிருந்து என்னை போன்று அமைதியாக 9 ஆண்டுகள் ஒதுங்கி இருந்த தொண்டர்களுக்கெல்லாம் ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டது போல் உணர்கிறேன். நான் இன்றைக்கும் சந்தித்து வந்தேன். இன்று மாபெரும் கூட்டம் அங்கே போயஸ் கார்டனில். அங்கிருந்து தான் அம்மாவிடம் ஆசி பெற்று வந்தேன். நேற்று முன்தினம் சந்தித்தேன். அம்மா அவர்கள் இல்லாத குறையை சின்னம்மா அவர்கள் இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அவர்களின் உருவத்தில் நாங்கள் பார்த்தோம். நிச்சயமாக இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை மீண்டும் ஆட்சியில் அமர்த்த வேண்டும். திராவிட முன்னேற்றக் கழகத்தை, தீய சக்தி திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்றால் சின்னம்மா ஒருவரால் மட்டுமே முடியும். ஏனென்றால் 1983ஆம் ஆண்டிலிருந்து புரட்சி தலைவி அம்மாவோடு பயணித்தவர்கள். புரட்சி தலைவரை நம் அனைவருக்கும் தெரியும், புரட்சி தலைவியும் அனைவருக்கும் தெரியும். ஆனால் புரட்சி தலைவருக்கும் புரட்சி தலைவி அம்மாவிற்கும் விசுவாசமாக நேரடியாக தொடர்பில் இருந்த ஒரு அரசியல் மாபெரும் சக்தி இதய தெய்வம் டாக்டர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள். கரைதனை மீறிய காட்டாற்று வெள்ளமாய் ஒரு சில பேர், பல பேர் ஓடியும் இருக்கலாம். கட்டி அணைத்த இவரது கரங்களை, தட்டி கொடுத்த இவரது கரங்களை சுட்டதீயாய் சுட்டும் இருக்கலாம். யார்தன் நெஞ்சில் காயம் செய்ய நினைத்தாலும் நியாயம் செய்யவே நினைக்கும் பிள்ளை, தான் பெற்ற பிள்ளை பல்பற்றி கடித்தாலும் பால் சுரக்கும் அன்னையின் இதயம் அவரது இதயம் என்பதை நான் நெருங்கி 2 நாட்களாக சந்தித்த போது கண்டுகொண்டேன். ஆகவே தாயுள்ளம் கொண்ட புரட்சி தலைவி சின்னம்மா அவர்களால் மட்டும்தான் களம் கண்டு தொண்டர்களை ஒருங்கிணைத்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை மீண்டும் ஆட்சியில் அமைக்க முடியும். அம்மாவின் பொற்கால ஆட்சி மீண்டும் அமைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் அனைவரும் ஒன்று திரள வேண்டும் என்ற கருத்துக்கு ஆமோதித்து அனைவரும் அம்மாவை தேடி சாறை சாறையாக வந்து கொண்டிருக்கிறார்கள். நான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முதல் கொள்கை பாடலான உலகம் சுற்றுவாளியின் படத்தில் வந்த நமது வெற்றியை நாளைய சரித்திரம் சொல்லும், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும், நீதிக்கு இது ஒரு போராட்டம், இதை நிச்சயம் உலகம் பாராட்டும் என்ற வகையில் அம்மா வெல்வது உறுதி, சின்னம்மா வெல்வது உறுதி என்பதை தொண்டர்களுக்கு உற்சாக கருத்தாக இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி தெரிவித்துக் கொள்கிறேன். மோகன் சார், அலைகடலாய் ஆழமான சமுத்திரமாய் வற்றாத ஜீவ ஊற்றாய் தொடர்ந்து அடித்து கொண்டிருந்த இந்த மாபெரும் இயக்கம் வற்றிப்போன குட்டையாய் தெப்பக்குளமாய் தேங்கி போன தெருத்தண்ணீராய் மாறி போய்விட்டதா? அதற்கு காரணம், இந்த கேள்வியை உங்கள் பாணியில் நான் கேட்கிறேன். மிகச்சிறந்த கவிஞர், மிகச்சிறந்த கல்வியாளர், ஒரு பொறியியல் வல்லுநர், பொருளாதார நிபுணர், உங்கள் பாணியிலே நான் கேட்கிறேன். புரிந்தது, சொல்லுங்கள். கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளாக அம்மா அவர்கள், சின்னம்மா அவர்கள், புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அமைதி காத்து பார்த்தார். என்ன நடக்கிறது, என்னதான் செய்கிறார்கள், என்ன செய்ய போகிறார்கள் என்று அமைதியாக பார்த்தார். ஆனால் இந்த கட்சி தன்னை காப்பாற்றிக் கொள்ளவும், தன் சுயநலத்துக்காகவும், தன் பதவியை காப்பாற்றிக் கொள்ளவும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பைலா படி என்ன நடக்கக்கூடாதோ அதை நடத்தி, அதை எலெக்ஷன் கமிஷனுக்கு மறைத்து, அவர்கள் பொதுக்குழு என்று ஒன்றை கூட்டி அவர்கள் தனிப்பட்ட முறையில் செய்த துரோகம், தன்னை பொதுச்செயலாளர் என்று அறிவித்து அதை அனுபவித்து கொண்டிருக்கிற கருத்து என்பது மிக தவறான கருத்து.
இந்த இயக்கம் தொண்டர்களால் ஆன இயக்கம். தொண்டர்களுக்காக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்ன செய்தார் என்றால், யாரும் தவறிழைத்து விடக்கூடாது, எந்த தனிப்பட்ட சக்தியும் கட்சியை கெடுத்து விடக்கூடாது என்ற நோக்கத்தோடு எந்த கட்சியிலும் இல்லாத ஒரு பைலாவை அவர்கள் அமைத்திருந்தார்கள். அதை மறைத்து எலெக்ஷன் கமிஷனிலே அவர்கள் தவறு செய்திருக்கிறார்கள். அந்த தவறு செய்தவர்கள் நிச்சயம் அதற்குரிய தண்டனையை அடைவார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்கள், நீங்கள் கேட்டீர்கள், அதற்கு நான் கவிதை நடையில் பதில் சொல்ல வேண்டுமென்றால், எரிமலை பொறுத்ததாய் சரித்திரம் இல்லை, கோளையர் வென்றதாய் காவியம் இல்லை, நெருப்பு கொளிர்ச்சியை கொடுத்ததும் இல்லை, நேர்மையாய் நின்றவர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வீழ்ந்ததும் இல்லை, வீழவும் இல்லை, வீழப் போவதும் இல்லை, கதிரவன் கதிர்களை சுருக்கவும் இல்லை, கடலலை என்றும் களைத்ததும் இல்லை, தமிழதன் புகழுக்கு வானமே இல்லை, இனிமேல் களம் காணப்போகும் அம்மாவின் ஆட்சி அமைக்கப் போகும் தொண்டர்களின் புரட்சித்தாய் சின்னம்மா வெல்வது உறுதி உறுதி உறுதி. ஐயா ரவிசங்கர் அவர்கள் ஒரு அருமையான கருத்தை சொன்னார். ரைட். அதை நான் ஆமோதித்து தான் பேசுவேன். ஏனென்றால் மத்திய அரசுக்கு மட்டும் முப்படை அல்ல. புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை நான் முப்படைகளின் தளபதி என்பேன். ஏனென்றால் தென் தமிழ்நாட்டில் 3 படைகள் உள்ளது. யாருக்கு புரியுமோ அவர்களுக்கு புரியும், தமிழகத்துக்கே புரியும். முப்படைகளின் தளபதி புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனாலும் அவர்கள் எல்லாவற்றுக்கும் பொதுவானவர். புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா அவர்களின் அனைத்து தொண்டர்களையும், தூங்கி இருந்தவரை, தொண்டடிமை பட்டவரை, ஏங்கி இருந்தே 9 ஆண்டுகளும் என்னை போன்று இளைத்தவரை, ஏழையரை, ஏனையரை, நாடுகாக்க துடிக்கும் அனைவரையும் தன் அன்பாலும் பண்பாலும் அரசியல் சாணக்கியத்தாலும் தன் அனுபவத்தாலும் களம் காணப் போகும் அம்மாவின் ஆட்சி. அம்மாவின் ஆட்சி என்றால் எத்தனை அற்புதமான திட்டங்கள். தொட்டில் குழந்தை திட்டம் தந்தார், சத்துணவு திட்டத்தை சத்தான உணவு திட்டமாக்கி தந்தார், பிறந்த குழந்தைகளுக்கு 16 பொருட்களை கொடுத்தார், மாணவ செல்களுக்கு மடிக்கணினி கொடுத்தார், சைக்கிள் கொடுத்தார். அது மட்டுமல்ல, ஒரு 4 கிராம் தங்கம் தந்தார் முதலாட்சியில். அதை 8 கிராமாக ஆக்கி 1 பவன். இன்றைக்கு ஏதோ 5000 ரூபாய் மாதம் 1000 2000 என்று கொடுத்து விட்டதற்காக இவர்கள் மார்தட்டிக் கொள்கிறார்கள். இன்றைக்கு அந்த திட்டத்தை கொண்டு வந்து கொடுத்திருந்தால் அவர்கள் ஒருவருக்கும் 1 பவுன் குறைந்தது 1 லட்சம் 1.5 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கிடைத்திருக்கும். அம்மா ஆட்சி என்பது அம்மா உணவகம், அதை சீரழித்து விட்டார்கள். அம்மா குடிநீர், அதுவும் எங்கும் இல்லை. அம்மா சிமெண்ட், அதுவும் இல்லை. அம்மா மருந்தகம், எதுவும் இல்லை. அனைத்து அம்மா பெயரில் இருந்த அனைத்து அற்புதமான திட்டங்களையும் அழித்தொழித்து விட்டார்கள். இந்த இந்திய பெருநாட்டில் தமிழகத்தை நோக்கி வட இந்தியர்கள் வர காரணம் என்ன தெரியுமா? அதிகபட்சம் அம்மா உணவகம். அவன் ஒரு நாளைக்கு 10 ரூபாய் இருந்தால் அவன் சாப்பிட்டு விட்டு ஒரு மாதமும் வருகின்ற மொத்த சம்பளத்தையும் அவன் வெளிநாட்டில் வேலை செய்கின்ற ஒரு வேலைக்காரனை போல அவன் அனுப்பி கொண்டிருந்தான். அந்த மாதிரி ஒரு அருமையான திட்டத்தை அளித்து விட்டார்கள். அதற்காக தான் அம்மா ஆட்சி. அம்மா என்னென்ன நல்ல திட்டங்களை கொண்டு வந்தார்களோ இவர்கள் 1000 ரூபாய் கொடுத்தேன் என்று மார்தட்டிக் கொள்கிறார்கள். இன்றைக்கு 8 கிராம் தங்கம், 1 பவுன் தங்கம் கொடுத்தால் ஒரு பெண்மணிக்கும் ஒரு குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கும் 1,50,000 ரூபாய் வரை கிடைக்கும். அது மட்டுமல்ல, பட்டயம் படித்த பெண்களுக்கு திருமண உதவித்தொகையாக 25,000 கொடுத்து கொண்டிருந்தார்கள். டிகிரி படித்தவர்களுக்கு, பட்டம் படித்தவர்களுக்கு ரூபாய் 50,000 ரூபாய் உதவித்தொகையாக, திருமண உதவித்தொகை. இதையெல்லாம் அழித்துவிட்டு 1000 ரூபாய் தருகிறோம், 5000 மொத்தமாக தருகிறோம் என்று இவர்கள் கபட நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அதற்காகத்தான் இந்த களம் காண்போம், ஆட்சி அமைப்போம்,
அம்மாவின் ஆட்சி அமைப்போம் என்றால் அம்மாவின் சிறந்த திட்டங்கள் 1991 96 வரை கொண்டு வந்த திட்டங்கள், அதற்கு பிறகு 2001 2006 வரை கொண்டு வந்த திட்டங்கள், திருப்பி 2011 34 ஆண்டுகளுக்கு பிறகு தொடர்ந்து 2016 ஆண்டு மீண்டும் புரட்சி தலைவருக்கு பின் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அரியணையில் ஏற்றிய இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்றுதான் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் உறுதியேற்றுக் கொண்டிருக்கிறார்கள், களம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். உறுதியாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். ஏனென்றால் 2014 ஆண்டு பாராளுமன்ற தேர்தலே இந்தியாவே திரும்பி பார்த்தது. 1,78,86,168 வாக்குகளை பெற்று 39 தொகுதிகளில் 37 தொகுதிகளை பெற்று 45.54% வாக்குகளை பெற்று கிட்டத்தட்ட 50 பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாநிலங்கள் அவையிலும் சேர்ந்து இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற வெற்றியை படைத்த கட்சி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. அந்த கட்சி ஓட் பேங்க் என்பது என்றைக்கும் புரட்சித் தலைவர் காலத்தில் உருவானது. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கட்டி காத்தது. அதை மீண்டும் மீட்டெடுப்பார் புரட்சித் தலைவர் சின்னம்மா அவர்கள், புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள். களம் காண்போம், அம்மா ஆட்சி அமைவது உறுதி என்பதை நான் உறுதியிட்டு கூறுகிறேன்.